அன்பு நண்பர்களே, நமக்கு 90% தண்ணீரை விவசாயத்திற்கும், 8% தண்ணீரை குடிநீருக்கும், 2% தண்ணீரை தொழிற்சாலைகளுக்கும் தரும் ஆறுகளை நாம் மறக்கக்கூடாது. இதற்காகத்தான் இந்த தமிழக ஆறுகள் தொடர். இன்று நாம் பார்க்க போகும் ஆறு வீர சோழன் ஆறு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவிடைமருதூர் அருகில் காவிரியிலிருந்து பிரியும் இந்த கிளையாறு மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஓடி வளம் பெறச் செய்யும் நாகப்பட்டினம் மாவட்ட ஆறு இது தரங்கம்பாடிக்கு அருகில் வங்காள விரிகுடா கடலில் சங்கமமாகிறது. 60,000 முதல் 75,000 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு பாசன வசதி தருகிறது இந்த வீர சோழன் ஆறு. இந்த ஆற்றின் மூலம் பெறும் தண்ணீர் கால்வாய் பாசன முறை மூலமாக பயிர்களுக்கு பாய்ச்சப்படுகிறது. நண்பர்களே, நமக்கு வாழ்வும் வளமும் வாரித்தரும் ஆறுகளை பாதுகாக்க சாக்கடை நீரையும் தொழிற்சாலைகளின் கழிவு நீரையும் குப்பைகளையும் ஆற்று நீருடன் கலக்காமல் பார்த்துக் கொள்வதோடு ஆற்றங்கரைகளை ஆக்கிரமிக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.